ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெரைட்டி ரெகுலராக கிடைக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஃபுல் பிளாக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்கும் ப்ளூ. அதே மாதிரி ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இருக்காது. ஃபுல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பேர் 120 ரூபாய்ங்க, ஓகேங்களா, 120 ரூபா. அந்த ப்ளூ கப்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேர் அதுவும் 120 ரூபா தான். அதுக்கப்புறம் டம்போயர். ஸோ டம்போயரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது இருக்குங்க. ஸோ எல்லாமே சூப்பரான குவாலிட்டி தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பரான குவாலிட்டி தான். பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 85 ரூபாய்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். பேரே வந்து 85 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வெரைட்டி நான் காமிஸ்ட் அப்புறம் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து கோப்ரா கப்பி பேர், இதுவுமே 60 ரூபா தான், ஓகேங்களா. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது வந்து நான் எதிர்பார்த்தோட முந்தானத்து வந்து ரொம்ப 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 நிறைய ஆர்டர், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சின்ன இது சொல்லிடுறேங்க. என்னென்னா நம்ம ப்ரீடிங் சைஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் சைஸ் நிறைய பேர் கேட்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் சைஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 120 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் நான் சொல்லிடுறேன். மேல் வந்து நல்லா ஃபுல் சைஸ் சூப்பராக இருக்குது. ஃபீமேலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சொல்கிறேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு அதிகபட்சம் ஒரு 5 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 50 குட்டியாச்சும் குறைஞ்சபட்சம் போடுங்க. நான் இப்போ இந்த 5 நாள் எடுத்து வச்சுட்டு திருப்பியும் கூட கொடுக்கலாம். பட் நான் அந்த சேலுக்கு எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லை, ஓகேங்களா. ஏன்னா நான் குட்டி எடுத்துகிட்டு எனக்கு ஆசையெல்லாம் வந்துருச்சு. நல்லா இப்போ நான் நினச்சினா இந்த மீன் குட்டி போடுவோம், ஓகே, தனியாக எடுத்து வச்சுன்னா இந்த 50 குட்டி போடும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எனக்கு தெரியும். பட் நான் அதை பண்ண விரும்பலைங்க. ஏன்னா இப்போ நம்மளை நம்பி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நானும் குட்டி எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு ஆசைப்படுறேங்க. அந்த ஆசைக்கோசரம் தான் என்னால் முடிஞ்ச அளவு குட்டி எடுக்கணும், ஸோ குட்டியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இது பண்ணுறேன். அதே மாதிரி இதில் ஒரே ஒரு பேர் மாஸ்கோ பிளாக்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ்கோ ப்ளூவும் சரி மாஸ்கோ பிளாக்கும் ரொம்ப ரொம்ப ரேட் அதிகம் தான். பட் நானும் அதுவும் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ அதுவும் ஒரு பேர் போகும். இது யாராவது ஆர்டர் பண்ணாங்க. பட் யாருக்குன்னு என்னால் முடியலைங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 50 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ணுறவங்க எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4 அது மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 50 பேர் இருக்குங்கன்னா ஆர்டர் பண்ணுறவங்க எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 100, 150 அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு என்னென்னா முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஸ்டாக் நிறையா இருக்கும், ஆர்டர் பண்ணுறவங்க எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணுறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஃபிஷ் வந்து நம்மள்ட்ட அந்தளவுக்கு. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஸ்டேஜில். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்க, நான் 120 ரூபாய்ங்கிறது கண்டிப்பாக யாருக்கு போகும் என்னென்னலாம் தெரியாது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபாய்க்கு கொடுப்பேன். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ எனக்கு அதுவே கொடுத்துருங்க ப்ரோ ஒரு 50 ரூபா கூட சேர்த்து கூட வாங்கிக்கோங்க ப்ரோ. அது என்னன்னா அதுதாங்க மனசு ரொம்ப திருப்பி அதை காயப்படுத்துகிற போது தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்புறம் காசு ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுக்குறேன் ப்ரோ. மணிக்கோசம் நான் பண்ணலைங்க. இப்பயும் சொல்கிறேன், நான் பேர் 200 ரூபாய்ன்னு சொன்னாலும் ப்ரீடிங் பேருங்க 200 ரூபாய்ங்க, நாளைக்கே குட்டி போட்டுருங்க அப்படின்னாலும் நான் வாங்கிடுவாங்க. பட் நான் அதை பண்ண விரும்பலை. எனக்கு தேவை எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாமல் இது. நீங்கள் ஃபஸ்ட்டாக ஆர்டர் பண்ணால் நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுப்பேன். அதே மாதிரி நான் இதையும் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபிஷ்ஷும் வரும். என்னென்னா இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் குட்டி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் இது பாருங்கள், ரெண்டும் பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு டைம் குட்டி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சைஸு. பட் யாருக்கும் போகும்னு தெரியாதுங்க. அதே மாதிரி ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு விட்டுருங்க, எந்த மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஈவினிங் டைமில் தான் பேக்கிங்கே பண்ணுவேன், ஓகேங்களா. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணி 2 நாள் 3 நாள் கூட பொறுமையாக இருப்பாங்க. கரெக்டாக அந்த பேக் பண்ணுற அன்றைக்கி ப்ரோ பார்சல் போட்டாச்சுங்களா, என்னாச்சுங்க ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது மேலே உங்கள் மெசேஜ் ஃபஸ்ட்டில் வந்து நின்றுங்க. நான் யாருக்குமே மெசேஜ் பண்ணாமல் ஏன்னா அச்சீவ்ச்சரில் நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அச்சீவ்ச்சரில் போட்டு வச்சிடும். அச்சீவில் இருக்கும்போது வந்துன்னா எங்களுக்கு யாருதும் மிஸ் ஆகாது. ஸோ நீங்கள் அப்படி மெசேஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு மேலே வந்துடும். அதே மாதிரி நான் எதிர்பார்க்காத ஒன்று என்னென்னா முந்தானத்துன்னு நினைக்கிறேங்க, ரொம்ப 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 ஹியூஜ் குவான்டிட்டியில் ஆர்டரு. எங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் ஆர்டர் வருமா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து தம்போயர் இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா 50 பேராக என்னமோ தான் வந்தது, பார்த்திங்கன்னா 100 பேர் பக்கம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை யார்ட்டையோ என்னென்னமோ வாங்கி அனுப்பிச்சுட்டோம். அதே மாதிரி சில பேருக்கு அனுப்பிச்சுட முடியல. கடைசி நேரத்தில் எங்களால் பேக்கிங் பண்ண முடியல, எங்களால் மேன் பவரே பத்தல. அந்தளவுக்கு ஆர்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ கடைசியாக ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப இது பண்ணுவீங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்சல் ரிசீவ் ஆகிட்டு தயவு செஞ்சு வித்தின் டேலேயே சொல்லுங்கள். நாங்கள் நைட்டு 12 மணி ஆனாலும் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு தூங்குறோம். ஏன்னா அடுத்த நாள் ரிசீவ் ஆகிட்டு தயவு செஞ்சு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ரோ நான் ஊருக்கு போயிட்டேன் ப்ரோ, 4 நாள் கழிச்சு வந்தேன் ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ மீன், அப்போ தான் ப்ரோ பார்சல். என்னென்னா நல்லா இருந்தால் ஓகேங்க. சில பேருக்கு என்னென்னா பார்சல் வெயிலில் வச்சுருவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது மீன் வந்து தாங்காது. ஸோ 4 நாள் 5 நாள் ஆனாலும் மீன் நல்லாயிருக்கும். பட் ஏன்னா அந்த வெயிலில் வச்சுட்டா தான் நம்மளுக்கு பிரச்சனை, ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிசீவ் ஆகிட்டு வித்தின் இடையிலே சொல்லுங்கள். அதே மாதிரி சில பேர் அவுட்டராக இருந்தீங்கன்னா கிராமமாக இருக்குது ப்ரோ, அது மாதிரி செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாலும் சொல்லுங்கள், ஓகேங்களா. நிறைய பேர் கிராமத்துலேருந்து ரொம்ப இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எங்களுக்கும் தான் பிரச்சனை, உங்களுக்கும் தான் பிரச்சனை. ஏன்னா ரிட்டர்ன் போட்டு விட்றாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ப்ளூ கப்பி இந்த வெரைட்டி எப்போயுமே நல்லா சூப்பராக சேலில் இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஃபுல் பிளாக்கோட இந்த கப்பி நல்லாயிருக்கும். இதுவுமே நல்லா ப்ரீடிங் சைஸ் தான். உங்களுக்கு பாருங்கள், இது வந்து முக்கால்வாசி ப்ரீடிங் சைஸ் தான், இன்னும் ரொம்பலாம் இல்லை. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எத்தனை தண்ணி சைஸில் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதுவுமே பேர் 120 ரூபா தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கோப்ரா கப்பி யூஸ்வலான அந்த எப்போயுமே வாங்குகிற ப்ரீடிங் சைஸ் தான், ஓகேங்களா. பேர் 60 ரூபா வரும். இப்போதைக்கு 4 வெரைட்டி. ஸோ 4 வெரைட்டி நான் ப்ரைஸ் சொல்லிட்டேன், ஓகேங்களா, என்னென்ன இதுன்ட்டு. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. அதே மாதிரி கப்பியில் இந்த இது மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 5 பேர் வாங்கினா தம்போயர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 65 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 5 பேர் மினிமம் 5 பேர் தம்போயர் எடுத்தால்
பேர் வந்து 65 ரூபா தான் ஓகேங்களா. 5 பேர் எடுத்தால் 65 ரூபா. அதே மாதிரி இதுலேயும் சொல்லிடுங்க ஃபுல் இயர்ஸோடு நாங்கள் கொடுக்க பார்க்குறோம். அதே மாதிரி 1-2 இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருங்க அந்த குவாலிட்டி காமிச்சிடறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா டைமும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி குவாலிட்டியும் கொஞ்சம் வருங்க ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக வரும். பட் இருந்தாலும் நான் சொல்லி ஆர்டர் எடுத்துறேன். இந்த மாதிரியும் வரும் ஓகேங்களா. நான் அந்த 65 ரூபாய்க்கு வந்துன்னா கண்டிப்பாக என்ன எல்லாருக்குமே இந்த பேரை போடுறோம் ஓகேங்களா. இந்த பேரை கண்டிப்பாக போடுவோம். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து சேஃப் அண்ட் சைடுக்கு சொல்லி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா 65 ரூபா கண்டிப்பாக இது 65 ரூபாய்க்கு இந்த குவாலிட்டி யாருமே கொடுக்க முடியாது. நீங்கள் வேணா இல்லை ப்ரோ நான் நேரில் பார்த்து எடுக்கிறேன்னா நம்ம ஆன்லைனில் நம்ம ஐடி ஷாப் கூட வந்துக்கோங்க ஓகேங்களா. இன்றைக்கி ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும். வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணி இதோட இந்த வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.